Taste the Daily. SVGயின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டுச் சர்க்கரை. கொரோனா தொற்றால் உலகமே ஸ்தம்பித்து நின்றபோது தங்களுடைய உயிரை கொடுத்து அரசு மருத்துவர்கள் செய்த சேவை அளப்பரியது. அப்படி உயிரை கொடுத்த டாக்டரின் குடும்பம் நிவாரணத் தொகையை கேட்டபோது இறந்த டாக்டருக்கு 2 மனைவிகள், இருவருமே உரிமை கோருகிறார்கள் என சுகாதாரத்துறை அமைச்சர் பதில் அளித்திருக்கிறார். இதை கேட்டு தங்களை அவமானப்படுத்திவிட்டதாக கொதிக்கிறது டாக்டரின் குடும்பம். இது குறித்து நம்மிடம் பேசிய அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழு தலைவர் டாக்டர் எஸ் பெருமாள் பிள்ளை, கொரோனாவில் தமிழகமே ஸ்தம்பித்து கிடந்த போது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து உயிரிழந்த அரசு மருத்துவர்கள் 2 அப்போதைய அதிமுக அரசு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக கொடுத்தது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின், இறந்த மருத்துவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் போதாது, அவர்களுடைய சேவை போற்றத்தக்கது, உடனடியாக 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று அறிக்கை விட்டார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சரின் எண்ணம் மாறிப்போனது. திமுக ஆட்சியிலும் கொரோனாவின் தாக்கம் குறையவில்லை. கொரோனாவுக்கு சிகிச்சை அளித்த 9 அரசு மருத்துவர்கள் இறந்து போனார்கள். அவர்களின் குடும்பத்தினர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 1 கோடி ரூபாய் கொடுப்பார் என நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த நிமிடம் வரை 1 பைசா கூட கொடுக்கவில்லை. அத்துடன் அரசு ஊழியர்கள் இறந்தால் வழங்கப்படும் கருணை அடிப்படையிலான வேலையும் வழங்கவில்லை. அதே நேரத்தில் மத்திய அரசு தலா 50 லட்சம் ரூபாய் கொடுத்து இறந்த மருத்துவர்களை கௌரவித்தது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த ENT சிறப்பு மருத்துவர் விவேகானந்தனின் மனைவி என்ஜினியர் திவ்யா விவேகானந்தன் கருணை அடிப்படையில் வேலை ஒன்றை கேட்டார். அவருக்கு 6ஆம் வகுப்பு படிக்கும் மகனும் 2ஆம் வகுப்பு படிக்கும் மகளும் இருக்கிறார்கள். 3 முறை சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து மனு கொடுத்தும் எதுவும் நடந்த பாடில்லை. திவ்யாவிற்காக நாங்கள் நீதிமன்றம் சென்றோம். நீதிமன்றமும் உடனடியாக மருத்துவரின் குடும்பத்திற்கு வேலை வழங்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பு வந்தும் 2 ஆண்டுகள் ஓடோடிவிட்டன. இதுவரை வேலை எதுவும் கிடைத்த பாடில்லை. பிஜேபி MLA வானதி சீனிவாசன் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் விவேகானந்தன் குடும்பத்திற்கு வேலை வழங்குவது குறித்து கேள்வியும் கேட்டார். அதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மறைந்த மருத்துவர் விவேகானந்தனுக்கு 2 மனைவிகள், அவர்கள் இருவரும் வேலைக்கு உரிமை கோருவதோடு அவரின் தாயாரும் உரிமை கோருகிறார் என்று பதில் சொன்னார். அதை கேட்டு நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். சட்டமன்றத்தில் அரசு மருத்துவர்களை இந்த அரசு அவமானப்படுத்திவிட்டது என்கிறார் வேதனையோடு. காஞ்சிபுரத்தில் தந்தை ராதாகிருஷ்ணன் வீட்டில் வசித்து வருகிறார் கொரோனாவால் இறந்து போன டாக்டர் விவேகானந்தனின் மனைவி திவ்யா. அவரிடம் பேசினோம். தமிழக அரசு கொரோனா நிவாரணம் எதுவும் வழங்கவில்லை. அரசு ஊழியர் இறந்துவிட்டால் அவரது வாரிசுக்கு தர வேண்டிய குடும்ப நல நிதியை மட்டும் கொடுத்தார்கள். என் தாய் தந்தையர் வயதானவர்கள், என் மாமனார் மாமியாரும் வயதானவர்கள். அதனால் நான் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம் என கருணை அடிப்படையில் வேலை கேட்டு மனு கொடுத்திருந்தேன். துறை அதிகாரிகள் விரைவில் வேலை வழங்குவதாக கடிதம் வழங்கியிருந்தார்கள். ஆனால் இதுவரை வழங்கவில்லை. நானும் பல்வேறு முறை அமைச்சரை சந்தித்துவிட்டு இறுதியாக நீதிமன்றத்தை நாடினேன். நீதிமன்றம் எனக்கு வேலை வழங்க உத்தரவிட்டது. ஆனால் சட்டமன்றத்தில் அமைச்சர் என் கணவருக்கு 2 மனைவிகள், அதனால் எங்கள் வீட்டில் பிரச்சனை என்று உண்மைக்கு புறம்பான தகவலை தெரிவித்திருக்கிறார். அப்படி பிரச்சனை என்றால் எனக்கு எப்படி குடும்ப நல நிதியை வழங்கினார்கள்? இது எங்கள் குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம்! வேலை கேட்டதற்கு இப்படி அசிங்கப்படுத்துகிறார்களே என்று குமுறி குமுறி அழுகிறார். ஆர்கேபேட்டை தாலுகா அம்மையார் குப்பத்தில் இருக்கும் டாக்டர் விவேகானந்தனின் தாய் அமுதவல்லி, தந்தை கருணாகரன் ஆகியோரிடமும் பேசினோம். எங்களுடைய மகன் விவேகானந்தன் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் படித்து மருத்துவரானான். கொரோனா நேரத்தில் உயிரை துச்சமாய் நினைத்து சேவையாற்றினான். அந்த சேவையில் நாட்டுக்காக அவர் தனது உயிரையும் கொடுத்தார். அப்படி நாட்டுக்காக உயிர் நீத்த அவரை இந்த அரசு அவமதித்து விட்டது. இதனால் தற்போது எங்களுடைய நிம்மதியே போய்விட்டது. 1 வாரமாக
மன உளைச்சலில் இருக்கிறோம். உறவினர்களும் எங்களை விசாரிக்க தொடங்கிவிட்டனர். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நான் அரசு ஊழியராக இருந்தாலும் கடந்த 40 ஆண்டுகளாக திமுக தொண்டனாகவும் இருக்கிறேன். உண்மையான அரசு ஊழியனுக்கும் நேர்மையான தொண்டனுக்கும் இந்த அரசு அவமரியாதை செய்துவிட்டது என்று தழுதழுத்தார். இதுகுறித்து விளக்கம் கேட்க சுகாதாரத்துறை செயலாளர் சுப்ரியா சாகுவை தொடர்பு கொண்டோம். அவர் இணைப்பிற்கு வரவில்லை. டிஎம்எஸ் டாக்டர் ராஜரத்னத்தை தொடர்பு கொண்டோம். அவரும் பிஸியாக இருக்கிறார். அமைச்சரின் செய்தி தொடர்பாளரோ அனைத்து விவரங்களையும் கேட்டறிந்து உங்களுக்கு பிறகு தகவல் சொல்கிறேன் என்றார். SVGயின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டுச் சர்க்கரை.